உங்களை சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு இங்கே யாரும் சொல்லலை. சொல்கிற சுவிசேஷத்தை கவனமாக சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும். ஆண்டவரை ஏற்றுக்கோங்க, உங்களோட வியாதி மாறும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னோட கேள்வி உங்ககிட்ட இது மட்டும்தான். ரொம்ப சிம்பிள். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சபையில் அங்கமாக இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையே இல்லையா? இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பல வருடங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வியாதியே இல்லையா? பலவீனங்களே இல்லையா? அங்கே தான் பிரச்சனை. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவரை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கணும், அவங்களுக்கு என்ன அற்புதம் செய்யணும், அவங்க வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யணுன்றது ஆவியானவரோட வேலை. அது நம்ம வேலை இல்லை. ஸோ சுவிசேஷம் சொல்லுங்கள், ஆனால் கவனமாக சொல்லுங்கள். தேவனுக்காக நம்ம தேடணுமே தவிர தேவைக்காக நம்ம தேவனை தேடக்கூடாது.